சவுண்ட் அதாவது ஒலி. நம்ம கேட்குற சவுண்ட் எல்லாமே நார்மல் சவுண்டு தான். அதே சவுண்டை ரொம்ப சத்தமாக கேட்டால் நம்ம காது வலிக்கும். இன்னும் அதிகமாக கேட்டால் நம்ம காது கேட்காம கூட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் இது உயிரை கூட கொள்ளலாம். ஒருவேளை 1100 டெசிபல் மேலே சத்தம் கேட்டால் என்ன ஆகும்? பூமிக்கு என்ன ஆபத்து ஏற்படும்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. 1100 டெசிபல் சவுண்ட் கேட்டால் என்ன ஆகும்? இரு, ஃபர்ஸ்ட் டெசிபல்னா என்ன? ஓ அதுவா? இப்ப பால் அளக்கிறதுக்கு லிட்டர் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துறோம்ல, அதே மாதிரி தான் சவுண்ட் அளக்க டெசிபல் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துவோம். சவுண்டால ஏற்படும் அதிர்வை கணக்கெடுக்க ஹெட்ஸ் அப்படிங்கிற அலகை பயன்படுத்துவாங்க. மனிதனோட காதுகளால 20 ஹெட்ஸ்ல இருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். அதே டெசிபல்ல சொல்லணும்னா 0 டெசிபல்ல இருந்து 140 டெசிபல் வரை கேட்கலாம். பொதுவா 80 டெசிபல் வரைக்கும் இருக்கிற சவுண்டை கேட்டா நம்மளோட காதுகளுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படாது. இதுவே 90 டெசிபலுக்கு மேலே கேட்டா நம்மளோட காதுகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். இதுவே நாள் கணக்கா போக போக நம்மளோட காது கேட்காம கூட போகலாம். வெறும் 90 டெசிபலுக்கே இப்படின்னா 1100 டெசிபல் கேட்டா நம்மளோட காதுகள் என்ன ஆகும்? நினைச்சு கூட பார்க்க முடியலல்ல. 1100 டெசிபல் சத்தம் நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு மிக கொடூரமா இருக்கும். அந்த 1010 டெசிபல் மிகப்பெரிய ஈர்ப்பலையை உருவாக்கும். இந்த ஈர்ப்பலையால மில்கிவே கேலக்சியை விட மிகப்பெரிய அளவுக்கு கருந்துளை உருவாக்கும். இந்த அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த சவுண்டை உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்லை. இதை உருவாக்கணும்னா மிகப்பெரிய, அதாவது இந்த பூமி அளவுக்கு இல்ல நம்மளோட சூரியனை விட 5 மடங்கு சூரிய ஆற்றல் வேணும். அப்பதான் 1100 டெசிபல் சத்தத்தை நம்மளால உருவாக்க முடியும். 1100 டெசிபல் சத்தத்தை நம்மளால உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. 1100 டெசிபல் சத்தத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. சரி, நீ பார்த்து பூமியில உருவான மிக பெரிய சத்தம் எது? அதுவா? ஆகஸ்ட் 27, 1883 இந்தோனேசியாவில் ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுக்கு இடையில இருக்கிற கிரகவோடா தீவுல இருக்கிற மிகப்பெரிய எரிமலை வெடிச்சதுல ஏற்பட்ட சத்தம் 310 டெசிபல் அளவுக்கு இருந்துச்சு. இந்த சத்தம் 50க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வாழ்ற மக்களால கேட்கப்பட்டுச்சான். கிரகடோவாவுல இருந்து சுமார் 200 மைல் தூரத்துல இருக்கிற மேற்கு ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற மக்களுக்கு கூட கேட்டிருக்கு. இந்த சத்தம் பீரங்கியிலிருந்து வர்ற வெடிகுண்டு சத்தம் போல இருக்கு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சுமார் 3000 மைல் தூரத்துல இருக்கிற நாட்டுல கூட ஒரு சில பேருக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்றிலேயே மிகவும் சத்தமான ஒலி, அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரத்துல கூட மிக துல்லியமா கேட்ட ஒலி இதுதான். உலகையே உலுக்கிய இந்த சத்தம் கிரகடோவாவில் இருக்கிற எரிமலையில இருந்து வந்திருக்கு. இந்த எரிமலை வெடிக்கும் போது இந்த எரிமலையோட புகை மட்டுமே சுமார் 17 மைல் தூரம் வரைக்கும் போயிருக்கு. இந்த எரிமலை வெடிப்பு 100 அடி உயரம் வரைக்கும் மிகப்பெரிய சுனாமி அலையை உண்டாக்குச்சு. 165 கடற்கரை கிராமங்கள் முழுசா அழிஞ்சிச்சு. இறப்பு எண்ணிக்கை 36,417. எரிமலை வெடிப்பால உருவான ஒலி அழுத்த அலை இந்த உலகத்தை 3 முறை சுத்தி வந்திருக்கான். இந்த சத்தம் இயற்கையாவே உருவானது. மனிதனால உருவாக்கப்பட்ட அதிக அளவு சவுண்ட் என்னன்னு தெரியுமா? ஜார்பாம்பா நைட்ரஜன் வெடிகுண்டு. சோவியத் யூனியனால நடத்தப்பட்ட சோதனை அப்ப சுமார் 224 டெசிபல் சத்தம் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பரிசோதனை 1961ஆம் ஆண்டுல நடத்தப்பட்டுச்சு. இந்த நைட்ரஜன் வெடிகுண்டு 8 மீட்டர் நீளம், சுமார் 27,000 கிலோ டன் எடை கொண்டது. இந்த வெடிப்பு சுமார் 50 மெகா டன் TNTக்கு சமம். இந்த வெடிப்பின் போது ஏற்பட்ட சிற்றலை உலகம் முழுவதும் உணர முடிஞ்சிச்சான். இதுதான் மனிதனால உருவாக்கப்பட்ட அதிக அளவு சத்தம். வெறும் 310 டெசிபல்கே இவ்வளவு உயிர் சேதம் ஏற்படுதுன்னா அப்ப 1100 டெசிபல் கேட்டா என்ன ஆகும்னு நம்மளால கற்பனை கூட செய்ய முடியல. 1100 டெசிபல் சத்தம் ஒரு மிகப்பெரிய அழுத்த ஆற்றலை உருவாக்கி பூமியவோ இல்ல இந்த சூரிய குடும்பத்தையோ அழிச்சிரும். இந்த அழுத்த ஆற்றல் ஸ்பேஸ்ல பரவாது. அது வரைக்கும் நல்லது. ஏன் ஸ்பேஸ்ல பரவாதுன்னா, ஏன்னா ஸ்பேஸ்ல காற்று கிடையாது. அதனால ஒலி பரவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.